ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11. 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி நம்ம இந்த பிறவி என்னும் பெரும் கடலில் இருந்து நம்மளை கரை சேர்க்க உதவுவது பக்தி தாங்க. அந்த பக்திங்கிற துடுப்பை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க வேணாலும் நம்ம கடந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம பக்தியால நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை பெற முடியுமா? நிச்சயமாக பெற முடியும். அந்த பக்தி உண்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரே நோக்கத்தோட செயல்படணும். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு கண்ணை கட்டுவாங்க, அந்த மாதிரி வேற எதையுமே நம்ம யோசிக்காமல் ஒரே சிந்தனையோட பக்தி செலுத்தணும் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கையில அநேக விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல அந்த பக்தி நிலைத்திருக்கிறதுக்கு கூட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அப்பதான் அந்த பக்தியில அவங்க செழிப்பாக சிறக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னதான் நம்ம இஷ்ட தெய்வத்தை வருந்தி வருந்தி அழைத்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் நமக்கு வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி வரம் கொடுக்கணும்னா அதுக்கும் அமைப்பு இருக்கணும். அப்படி நம்ம ஜாதகத்துல அமைப்பே நல்லா இல்ல, விதியை மாற்றுறதும் அந்த கடவுளுடைய வேலை தானே, அதை மாத்தி தரணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வரம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்க வைக்க வேண்டும் வரத்தை தரக்கூடிய வரதராஜ பெருமாளாக குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செல்வங்களுக்கு அதிபதியான அந்த மகாலட்சுமியவே தன்னுடைய ஹிருதயத்தில் நிலைத்திருக்க செய்த அந்த மகாவிஷ்ணுவுடைய அம்சம்தான் பெருமாளுங்க. அது 2 அம்சங்களாக இந்த ஆலயம் தரங்கம்பாடி, மயிலாடுதுறையில இருந்து தரங்கம்பாடி செல்லும் வழியில ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவிழநகர். இது தேவாரம் பாடல்ஸ் பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவிழநகர் அங்க இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் 16 செல்வங்களையும் நமக்கு அளிக்க வல்லவராக தனம், தானியம், புஷ்பம், புத்திரலாபம், தீர்க்காயுசம், வஸ்திரம், வாகனம், சுகம், சொர்ணம், மண், மனை, பொன், பொருள்னு சொல்லக்கூடிய அந்த 16 செல்வங்களையும் தரக்கூடிய அளவுல 16 அடி உயரத்துல நமக்கு காட்சி தர. நம்ம ஸ்ரீதேவி பூதேவி சமேதர பெருமாள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்க பெருமாள் எப்படி இருக்காரு? பூமி தேவியுடன் நீலாதேவியுடன் காட்சி தர. பூமி தேவி நீலாதேவி சமேதராக இங்க வரதராஜ பெருமாள் அப்படிங்கிறது விசேஷமாக காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதோட இங்க தாயாருடைய திருநாமம் என்ன தெரியுமா? பெருந்தேவி தாயார். இந்த பெருந்தேவி தாயார் நமக்கு என்ன வளம் வேணுமோ அதை இந்த பெருந்தேவி தாயாரை, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, முதல்ல பெருந்தேவி தாயார்கிட்ட போய் நம்ம வரம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாளை போய் வேண்டணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிகச்சிறப்பு. இங்க உள்ள ராமர் உற்சவ மூர்த்திகள் நிறைய இருக்காங்க. மணவாள சுவாமிகள் இருக்காங்க, ஸ்ரீராமர் இருக்காரு. இந்த ஸ்ரீராமர் சீதா ராமராக லக்ஷ்மணனோட அனுமனோட வீற்றிருக்கிறாரு. அதுவும் அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உற்சவ சிலை பூமிக்கு அடியில இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அதுங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இந்த வைணவ திவ்ய ஸ்தலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இந்த விழநகர்ல இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாளே யாருடைய ஜாதகத்துல எல்லாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வ அனுகிரகம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, என்ன சொல்ல போனா நம்ம அட்சய லக்ன பத்ததியில 9வது பாவகம், இன்றைய வயதினுடைய லக்னத்திற்கு 9வது பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கா, அப்பாவால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருக்கிறதா, இல்ல நம்ம பாக்கியமா நினைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் தடங்கல் ஆகுதா, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போனாலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுதா, கட்டாயம் ஒரு முறை இந்த வரதராஜ பெருமாளை போய் பாருங்க. கண்டிப்பா அந்த வரதராஜ பெருமாள் உங்களுக்கு பல வரங்களை கொடுக்கக்கூடியவராக, 16 செல்வங்கள்ல என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவராக இந்த வரதராஜ பெருமாள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். வெற்றி மேல வெற்றி கிடைக்கணும். நம்ம வாழ்க்கையில எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவோ போராடுறேங்கிறவங்க போய் இந்த வரதராஜ பெருமாள் சன்னிதானத்துக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? 108 தடவை ஓம் நமோ நாராயணா நமகன்னு அவருடைய அந்த திருநாமத்தை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல பலன்கள் உண்டு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஒரு 7 அமாவாசை தோறும்
நம்ம அமாவாசை குலதெய்வத்துக்கு தானே விசேஷமா கொண்டாடுவோம். இங்க பெருமாளுக்கு சொல்லப்படுதே அப்படின்னா, அந்த சூரியனும் சந்திரனும் பலவீனமாக இருந்தாலும் கூட இந்த 7 அமாவாசையில அங்க சூரிய புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தில் நீராடி இங்க வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்றீங்கன்னா கட்டாயம் உங்க பாவங்கள்ல இருந்து, உங்களுடைய முன்னோர்களுடைய கர்ம வினைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த பெருமாள் உங்களுக்கு நிச்சயம் அருளுவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரம் தரும் வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம், பூமி தேவி நீலாதேவியுடன் காட்சி தரக்கூடிய பெருந்தேவியார், நமக்கு பெரும்பரத்தை தரக்கூடியவராக இருக்கக்கூடிய தாயாரையும் தரிசனம் செய்து எல்லா செல்வங்களையும் அடையும் பேறு பெறுவோமாக. நன்றி.